முதலாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் சில விடுதலை சிறுத்தை கட்சி எம்பிக்கள், குறிப்பாக திருமாவளவன் தம்பிதுரையை தண்டித்து பல மணி நேரம் ஒரு வார்த்தைகள் பேசினார்கள். அது எல் முருகனுடைய அலுவலகத்தில் நடந்தது. இது என்ன என்று கேட்டால், போக போக இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்றால் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான செய்திகள் எல்லாம் மத்திய பாஜக தலைமைக்கு கிடைத்து விட்டது. எச் ராஜா ஒரு தொலைபேசி மூலம் போன் பண்ணி தெரிவித்து விட்டார் நட்டாவிடம். இது எதை குறிக்கிறது என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில வைணவ சைவ கோவில்களில், கிராமப்புற கோவில்களில் வேண்டுமென்றே வக்ஃப் என்னது என்று சொல்லி மத்திய பாஜகவினுடைய தலைமை 4 பேர் அடைந்த குழுவை தமிழகத்திற்கு அனுப்ப இருக்கிறது. அந்த திருப்பரங்குன்ற மலையில் நடந்த விஷயத்தை எல்லாம் காரணம், ஒரு திமுக ஆதரவு பெற்ற முஸ்லீம் எம்பி வேண்டுமென்றே அங்கு ஆடு வெட்டுவது மாடு வெட்டுவது எல்லாம் செய்கிறார்கள். அந்த புனித தனத்தின் மீது இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு இந்துத்துவ நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஒரு ஐடியா வந்துடுச்சு. மத்திய பாஜக அமித்ஷாவுடன் தொலைபேசி பேசி தமிழக அரசாங்கம் டிஜிபியிடம் ரிப்போர்ட் வாங்குவதாக கூட நான் கேள்விப்படுகிறேன். போக போகத்தான் அந்த விஷயம் தெரியும் சிவா, அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கம் தமிழக போலீசார் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறது, குறிப்பாக அமித்ஷா. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கண்டிப்பாக நடுங்குகிறது. இதை வைத்து பார்த்தால் மத்திய பாஜக ஒருவேளை ஆர்டிகிள் 355 மூலமாக ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கூட விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கூடிய விரைவில் அது நடக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், இந்துக்களுக்கு பொது வழி தடங்களில் இந்து அறநிலைத்துறை ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார், நேற்று நம்ம நாடாளுமன்றத்துக்கு நீங்க நேர்லயே போயிருந்தீங்க. பல்வேறு முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே சந்திச்சு பேசியிருந்தீங்க. 40 ஆண்டு கால பத்திரிகை, அதாவது பத்திரிகை உலகில் 40 ஆண்டு கால வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு பிரைஸ் வேற கொடுக்கப்பட்டதா செய்திகள் வந்திருக்கு. சார், என்ன பிரைஸ் சார் கொடுக்கப்பட்டது? அங்கு யார் யாரை சந்திச்சீங்க? என்ன சார் நிகழ்வுகள், என்ன சார் என்ன பார்த்துக்கிட்டாங்க சார்? நெல்லை சிவாவினுடைய வாழ்த்துக்களுடன் நேற்று செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் சில முக்கிய பத்திரிகையாளர்களுக்கு 40 ஆண்டுகள் லோக்சபாவை யார் யார் ரிப்போர்ட்டிங் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தார். அதாவது LND என்று பெயர், லாங் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் ஜேர்னலிஸ்ட் என்று. அந்த பட்டம் இல்லை, என்னுடைய அட்டை எனக்கு கிடைத்தது. அதை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் நான் எங்கு ஒன்னா செல்லலாம். அதற்கு ஒரு சிறப்பு அனுமதி தந்தார்கள். காரணம், 40 ஆண்டுகள் நான் பாராளுமன்றத்துக்கு சேவை செய்ததால் தினமணி, வார்த்தா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ் போன்ற இதழ்களுக்கெல்லாம் நான் நேரடிக்கு தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் பண்ணதால் எனக்கு அந்த சிறப்பு அட்டை கிடைத்தது, என்ட்ரி பாஸ். ஸோ தேர்ஃபோர் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என்று கேட்டால், இன்னும் மேலும் மேலும் நான் சிறப்பாக பணிபுரிய ரியல் ஒன் நேயர்களுக்கும் சிவாவினுடைய ஆட்சிகள், வாழ்த்துக்கள் எனக்கு தேவை என்று சொல்லி நான் நேற்று பல 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 தமிழக செய்திகளை சேகரித்தேன். அதை நேரடியாக என்னிடம் இருக்கும் ஒரு மனத்தில் இருப்பதையெல்லாம் தங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலுடன் இருக்கிறேன். வயது 73 ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய துடிப்பு நெல்லை சிவா போன்ற இளைஞர்களை பார்த்தவுடன் அவசரமாக சொல்ல வேண்டும் என்று துடிதுடித்துதான் தொலைபேசியில் காலையில் நாம் இன்டர்வியூ செய்கிறோம். வாழ்த்துக்கள் நெல்லை சிவா. சொல்லுங்க சார், அங்க கிடைத்த தகவல்களை, தமிழகம் குறித்து கிடைத்த தகவல்களை நம்முடைய வாசலோடு பார்த்துக்கங்க சார். சொல்லுங்க சார். முதலாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் சில விடுதலை சிறுத்தை கட்சி எம்பிக்கள், குறிப்பாக திருமாவளவன் தம்பிதுரையை தண்டித்து பல மணி நேரம் ஒரு வார்த்தைகள் பேசினார்கள். அது எல் முருகனுடைய அலுவலகத்தில் நடந்தது. இது என்ன என்று கேட்டால், போக போக இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்றால் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. திருமாவளவன் நல்லது செய்கிறார் தமிழகத்திற்கு என்று எடுத்துக்கொண்டாலும்
சில திமுக எம்பிக்கள் அவரை கண்டாலே காணாமல் போறார்கள், கண்டுகொள்ளாத போறார்கள், சைட்ல போயிடுறாங்க, தலை மறைச்சுன்னு போயிடுறாங்க, அவசரமா நடக்கிற மாதிரி போறாங்க, ஏதோ போன்ல பேசிட்டு சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு எங்கேயோ லெஃப்ட்ல பார்த்துட்டு போயிறாங்க. ஆக மொத்தம் திருமாவளவனை திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் புறக்கணிக்கிறார்களோ என்ற சந்தேகம் வந்து விட்டது. மேலும் தம்பிதுரை அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினரும் தமிழக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருமான திருமாவளவன் சந்தித்தது மிக மிக முக்கிய செய்தியாக நான் கருதுகிறேன் சிவா. அடுத்ததாக ஜே.பி. நட்டா அவர்களிடம் பல பாரதிய ஜனதா கட்சி தமிழ் தலைவர்கள் சந்தித்தார்கள் நேற்று. டெல்லியினுடைய அசம்பிளி தொகுதிக்கு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்திலிருந்து 40 பாஜக உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எங்கெங்கு தமிழர்கள் நிறைந்து இருக்கிறார்களோ டெல்லியில் அங்கெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தார்கள், இன்க்ளூடிங் அண்ணாமலை. ஆனால் நேற்று நான் கேள்விப்பட்டது, திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான செய்திகள் எல்லாம் மத்திய பாஜக தலைமைக்கு கிடைத்து விட்டது. எச் ராஜா ஒரு தொலைபேசி மூலம் போன் பண்ணி தெரிவித்து விட்டார் நட்டாவிடம். இது எதை குறிக்கிறது என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில வைணவ சைவ கோவில்களில், கிராமப்புற கோவில்களில் வேண்டுமென்றே வக்ஃப் போர்டு என்னது என்று சொல்லி போன்றும் அதை எதிர்த்து பல பாஜக உறுப்பினர்கள் திருப்பரங்குன்றத்தில் நேற்று போராட்டம் நடத்தியதில் அவருக்கு மகாபெரும் வெற்றி கிடைத்ததை நட்டாவிற்கும் தெரிவித்தார்கள். ஆனால் ஒரு சிறப்பு செய்தியாக ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நெல்லை சிவா மூலமாக மத்திய பாஜகவுடைய தலைமை 4 பேர் அடைந்த குழுவை தமிழகத்திற்கு அனுப்ப இருக்கிறது. அந்த திருப்பரங்குன்ற மலையில் நடந்த விஷயத்தெல்லாம் காரணம், ஒரு திமுக ஆதரவு பெற்ற முஸ்லிம் எம்பி வேண்டுமென்றே அங்கு ஆடு வெட்டுவது மாடு வெட்டுவது எல்லாம் செய்கிறார்கள். அந்த புனித தனத்தின் மீது இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு இந்துத்துவா நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, ஒரு ஐடியா வந்துருச்சு. மத்திய பாஜக குறிப்பாக நட்டா அவர்கள், அமித்ஷா அவர்கள் இதை சரியாக உபயோகித்து கொண்டு தமிழகத்தில் இது போன்ற விஷயங்களை நடக்கக்கூடாது. திருப்பரங்குன்ற மலை என்றால் சிவா அவங்களுடைய சிக்கந்தர் மலைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயம் முழுக்கவே கண்டுபிடிப்பதற்காக என்னை பொறுத்த மட்டில் ஷேஜாத் பூனம்வாலா என்று சொல்லக்கூடிய பாஜகவின் தலைமை பேச்சாளர், சால்மியா இல்மி என்ற பெண்மணி மற்றும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய பாஜகவினால் தமிழகத்திற்கு கூடிய விரைவில் அணுக்கக்கூறார்கள் என்ற ஒரு இது இருப்பினும் போக போக தான் அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். சார், இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறையும் சரி தமிழக அரசாங்கமும் சரி அனுமதி கொடுக்காமலே இருந்தாங்க. அதன் பிறகு இந்து அமைப்புகள் நீதிமன்றம் சென்றப்ப மாலை 1 மணி நேரம் அனுமதி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா காவல்துறை மீதும் பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பி இருந்தாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் என்பதை சித்தரித்து விட்டது பாஜக மிக மிக திறமையாக. மத்திய பிரதேசத்தில் சென்ற வருடம் பாஜக வெற்றி பெற்றுவதற்கு காரணம் சனாதன தர்ம குறிப்புகளை உதயநிதி ஸ்டாலின் உளறி கொட்டியதனால் அவருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் எதிர்ப்பு. மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தது, காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டது. அதே மாதிரி திமுக எம்பிக்கள் என்றாலே பாஜக எம்பிக்கள் ஒரு தொக்கு மாதிரி நினைக்கிறாங்க, ஸ்வீட் மாதிரி நினைக்கிறாங்க, போடாங்கிறாங்க. தமிழக எம்பிக்களுக்கு வட இந்திய எம்பிக்கள் இடையே மரியாதை கிடையாது என்பதுதான் நிதர்சனம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் வேண்டுமென்றே மத்திய உள்துறை செயலாளர் கூட தமிழக தலைமைச் செயலாளரிடம் தொலைபேசி பேசி, ஏன் இப்படிப்பட்ட ஒரு மலை பாங்கான இடங்களில் எல்லாம் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் ஏன் தடை செய்கிறது தமிழக அரசாங்கம் என்று தொலைபேசி பேசியதாக கூட நான் கேள்விப்படுகிறேன். இது எல்லாம் பார்த்தால் களை கட்டுதுங்க. இந்த களக்கட்டத்தினுடைய என்ன, நட்டா அவர்கள் அமித்ஷாவுடன் தொலைபேசி பேசி தமிழக அரசாங்கம் டிஜிபியிடம் ரிப்போர்ட் வாங்குவதாக கூட நான் கேள்விப்படுகிறேன். போக போகத்தான் அந்த விஷயம் தெரியும் சிவா, அதற்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கம் தமிழக போலீசார் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறது, குறிப்பாக அமித்ஷா.
சார் இப்போ இந்த நீதிமன்ற விவாதம் நடக்கும்போது தமிழக அரசு சார்பில் என்ன கருத்துக்களை முன்வைச்சாங்க அப்படின்னா, ஹைலைட்டான கருத்து என்ன அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் மற்றொரு பாபர் மசூதி விவகாரம் போல வெடித்து விடக் கூடாது அப்படிங்கிற நிலையில தான் தமிழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது? அது வெடிக்க வெடிக்க என்று பயப்பட்டாலும் தமிழக அரசாங்கத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைத்ததாகவும் அந்த ரிப்போர்ட்டில் கூறியிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அது வெடித்துத்தான் ஆகும் என்ற ஒரு நிலைமையை மத்திய பாஜகவும் சரி மத்திய அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் இந்துத்துவா வளர்ந்து விட்டது என்பதைத்தான் அது அறிகுறியாக காண்பிக்கிறது. திராவிடம் மங்குகிறது. போதாத குறைக்கு சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேச ஆரம்பித்த பிறகு திராவிடம் ஒதுக்கப்பட்டு விட்டதாகத்தான் மத்திய பாஜக நினைக்கிறார்கள் சிவா. பல மத்திய பாஜகவுடைய தகருக்கு இதன் மூலமாக தமிழக அரசும் சரி, தமிழக தலைமைச் செயலாளரும் சரி, தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் சரி உணர்ந்து கொள்ள வேண்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய நிலைமையை என்பது தான் எச்சரிப்பதற்காகத்தான் மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை செயலாளர் மூலமாக தமிழக அதிகாரியிடம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு டேஞ்சர் சிக்னல் என்று தான் நான் நினைக்கிறேன் சிவா. இப்போ எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுல திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்து அமைப்புகள் மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல கூட்டம் கூடியிருந்தது. இது வந்து தமிழக அரசாங்கம் கூட எதிர்பார்த்ததை விட அதிக அளவுல கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சார் பாக்குறீங்க? வெற்றிவேல் வீரவேல் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்தோனேஷியாவில் ஒரு முருகன் கோவிலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பேசினார். ஆக மொத்தம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று ஒரு பழம்பெரும் திருவாசகம் திருப்புகழ் திருவெம்பாவை திருப்பாவை போன்ற ஒரு பாசுரங்களில் வரக்கூடிய நிலையை பார்த்தால் தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பூமி என்பதுதான் தமிழகம். அதைத்தான் ரஜினிகாந்த் போன்றவர்களும் மற்றும் ஈவன் சீமான் கூட சொல்லுகிறார்கள். சங்கி என்றால் நண்பன் என்று தான் தமிழில் பெயர் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்த பிறகு அது ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கண்டிப்பாக நடுங்குகிறது நடுங்குகிறது நடுங்குகிறது. இதை வைத்து பார்த்தால் மத்திய பாஜக ஒருவேளை ஆர்டிகிள் 355 மூலமாக ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கூட விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கூடிய விரைவில் அது நடக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் இந்துக்களுக்கு பொது வழி தளங்களில் இந்து அறநிலைத்துறை ஏன் எதிராக செயல்படுகிறது என்றும் போக போக ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய புகழ் மங்குகிறது இந்துத்துவா ஓங்குகிறது என்றதைத்தான் நினைக்கிறார்கள். அதற்கு ஹெச் ராஜா போன்றவர்களும் அண்ணாமலை போன்றவர்களும் ராம சீனிவாசன் போன்றவர்களும் உறுதுணையாக இருந்து எப்படி டங்ஸ்டன் விஷயத்தில் எவ்வளவு தீவிரமாக இருந்தார்களோ அதற்கு எதிர்நிலையாகிவிட்டது. டங்ஸ்டனுக்கு எதிராகத்தான் கனி அந்த விஷயத்தை வேண்டும் என்றே நவாப் கனி செய்தார். ஆனால் அது எதிர்மறையாக போய்விட்டது. தமிழக அரசாங்கம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இந்துக்கள் ஒற்றுமை வந்து விட்டது. இது போக போக தென்னாடுடைய சிவனே இல்லை வெற்றிவேல் வீரவேல் என்று அரோகரா முருகனுக்கு அரோகரா என்றெல்லாம் பாசுரங்கள் பாடி தெரு தெருவில் வீதி வீதியாக சாரை சாரியாக ஆரம்பித்து விடுவார்கள். இனி ஏப்ரல் மே மாதத்திற்குள் இது பெரிய பூகம்பமாக எழும். இது தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணி சிவா. சார் இந்த திருமாவளவன் தம்பித்துரை அவருடைய சந்திப்பு என்ன சார் பேசப்பட்டிருக்கும்? அதனுடைய பின்னணி என்ன சார்? காரணம் என்ன? அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சுட்டா வச்சுங்க அது தமிழ்நாட்டில் ஒரு உணர்ச்சி வந்துடும். அதில் பேசக்கூடாது. தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். இனிமேல் அவங்க பார்த்து இப்போ நம்மளுடைய நேயர்கள் குறிப்பாக சிவா ராஜகோபாலுடைய பேச்சு என்பது பரவலாக பாப்புலர் ஆகிவிட்டது. தமிழகத்தில் பல பல கணக்கான ஒரு நூற்றுக்கணக்கான தொலைபேசிகள் எனக்கு வர ஆரம்பித்து விட்டது நாம் இருவரும் பேசும்பொழுது. ஆனால் தவறான கருத்தை சொல்லிவிடக்கூடாது என்று நான் தன்னை தானே அடக்கிக் கொள்கிறேன். நான் பேச ஆரம்பித்தால் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ரியல் ஒன் நேயர்களுக்கு நாம் விஷயத்தை சொல்ல வேண்டுமே தவிர என்னுடைய கருத்தை திணிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பத்திரிகை தர்மம் சிவா. காரணம் செய்தியை சொல்லி ஆகிவிட்டது. இனி செய்திக்கு பின்னால் என்ன என்பதை தாங்களே உணர வேண்டும் நேயர்கள். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நமஸ்தே. நன்றி.